ஹலோ வீவர்ஸ், வணக்கம். ஆகாயம் காணாத நட்சத்திர கதையோட அடுத்த பாகத்தை படிப்போம். சாமிநாதனிடம் மீனாட்சியை தெரியாதென்று மறைத்து பேசிய ரஞ்சனி தொடர்ந்து அவனை நோண்டியபடியே கேட்க அவனும் என்னை எதுவும் கேட்காதீங்க என்றே எல்லாவற்றையும் சொல்லியபடி இருந்தான். அரவிந்தனும் மாலதியும் மொட்டை மாடியில் இருந்தனர். வடக்கு பக்கமாக நட்டிருந்த ஒரு தென்னை மொட்டை மாடி கைச்சுவர் அருகில் பாலை தண்ணி களீர் என்று பூத்திருக்க ராகவி அதை தொட்டு பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருந்தாள். வாசலை ஒட்டியே போற்றியோ நிழலில் ரஞ்சனியும் பீராய்வு. ஆமாம், என் மாமியாரை எதுக்கு அந்த சின்ன வீடு பார்க்கணுங்கிறா? என்ன மன்னி, உங்கள் மாமியார் தானே சட்டப்படி ரங்கராஜன் சாரோட மனைவி. அப்போ இவ சட்டப்படி என் மாமனாரை கல்யாணம் பண்ணிக்கலையா? அப்படித்தான் நினைக்கிறேன். உங்கள் மாமனார் பயங்கர கில்லாடி. தாலி கட்டாமலே அவங்கள இவ்வளவு நாள் சமாளிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பசங்க இருக்காங்கல்ல. ஒரே பொண்ணு ஏற்காடு கான்வெண்ட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன வயசு இருக்கும்? +1 2 படிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வயசு வந்த பொண்ணா? கெட்டிக்காரி தான். பொண்ணையாவது படிக்க வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கே. இன்னும் இவன்னே பேசிகிட்டு இருக்கீங்களே, சங்கடமாக இருக்கு மன்னி. இவன்னு சொல்லாதீங்க மன்னி. போதும் சாமிநாதன், உங்களை இனி எதுக்கும் நம்புறதா இல்லை. இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஊமை கொண்டா நீங்கள் என்கிட்ட எவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க. என்ன மன்னி, நான் நல்ல காரியம்தானே பண்ணியிருக்கேன். அது எப்படி இப்போ நான் சொல்ல முடியும்? சரி, பத்திரம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆமாம், சார் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரா? அவர் என்ன சொல்கிறது? வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அவங்க ஜொல்லு விட்டுக்குன்னு அங்கலமாக பார்க்குறத பாருங்க. எது எப்படியோ என்னை சார் தப்பாக நினச்சிடக்கூடாது. அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ நான் தப்பாக நினச்சா உங்களுக்கு கவலை இல்லையா? ஐயோ மன்னி, என்னை யார் தப்பாக நினச்சாலும் வருத்தப்படுவேன் தான். சத்தியமாக சொல்கிறேன். இந்த வீடு விஷயமாக ஆரம்பத்தில் எனக்கே எதுவும் தெரியாது. ரங்கராஜன் சார் பிரியமாக பண்ணுறதா தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி பத்திரத்தை கொண்டாங்க. என் நாத்தனார் ஒருத்தி. இப்போ அவளை வேற சமாளிச்சாகணும். அவன் பேக்கிலிருந்து பத்திரம் எடுத்து நீட்டினான். என்ன பத்திரமா ரஞ்சனி? அவசரப்படாத, நல்ல நேரம் பார்த்து வாங்கணும். மாடியிலிருந்து மாலதியின் குரல் காத்திருந்த மாதிரி பாய்ந்து தடுத்தது. ரஞ்சனிக்கு அவளை சுடலாம் போல் இருந்தது. போச்சு, ஆரிய கூத்தாடிக்கு காரியத்தில் கண்ணுங்கிற மாதிரி இவ ஒருத்தி. நீங்கள் தாங்க. வாங்கி தன் ஜோல்னா பையில் போட்டு ஜிப்பை இழுத்து மூடினாள். மாலதியும் அரவிந்தனுடன் இறங்கி வந்து பெருமூச்சை சிதறவிட்டாள். மூச்சு முட்டலோடு பத்திரத்தை வாங்கிட்டியா என்று படப்படுத்தாள். இப்போ நல்ல டைம்தாங்க்கா, தெரிஞ்சு தான் வாங்கினேன் என்று ரஞ்சனியும் அரவிந்தனை பார்த்தாள். அவனிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. விஸ்தாரமான வீடு அவனை மயக்கி கட்டி போட்டு விட்டிருந்தது. என்ன சார், வீடு பிடிச்சிருக்கா? ரஞ்சனி கேட்டாள். பிடிக்கலைன்னா என்ன குருடன்னு திட்டுவே. அதான் பத்திரத்தை வாங்கிட்டியே, இன்னும் என்ன? அவனும் நன்றாகவே சமாளித்தான். ரஞ்சா, என் விஷயத்தை விட்டுட்டிய. மாலதி கையை உதறிக்கொண்டு கேட்ட விதத்தில் அவள் பரிதவிப்பு பளிச்சென்று தெரிந்தது. அதான் பேசிகிட்டு இருக்கேன்னு. நல்ல வீடாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரம் அமைஞ்சிடுங்கிறார் சாமிநாதன். ரஞ்சனி சாமர்த்தியமாக சமாளிக்க சாமிநாதன் மிரண்டு போனான். மாலதியை சற்று பரிதாபமாக பார்த்தான். என்ன பார்க்குறீங்க? மெட்ராஸில் வீடுகளுக்கு பஞ்சம். எங்கள் அப்பா என் வீட்டை பற்றி சொன்னாரா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? அவன் பதிலை தேடும்போது ரஞ்சனி முந்தி கொண்டாள். என்னக்கா நீங்கள், அவரோட அவ்வளவு சொத்துமே நமக்கு தானே வரப்போகுது. அவர் மறந்தாலும் இவர் விடுவாரா? இல்லை நான் தான் விட்டுருவேனா என்று மாலதியை தற்காலிகமாக சமாளித்தாள். சரி மன்னி, அப்போ நான் கிளம்புறேன். சாமிநாதன் இனியும் நிற்பது பேச்சை வளர்த்து சிக்கலில் மாட்டி விடலாம் என்று உணர்ந்தவனாய் நழுவ காலெடுத்தான். சரி, நீங்கள் கிளம்புங்க, நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் என்ற ரஞ்சனி அரவிந்தன் பக்கம் வேகமாக திரும்பி, ஏங்க, ஒரு கலர் வாஷ் கொடுத்தா வீடு இன்னும் பளிச்சுன்னு ஆயிடும்ல என்று அவன் சாமிநாதனை இழுத்து வைத்து பேச ஆரம்பித்து விடாதபடி திசை திருப்பினாள். அவன் தலையை அரைமனதாய் ஆடி ஆமோதித்தது. அதெல்லாம் வேண்டாம். குடி வந்த கொஞ்ச நாள் கழித்து அதையெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போவே யாராவது பார்த்தா கண்ணுப்படும்.
அப்படி இருக்கு வீடு என்று மாலதி மீண்டும் தனது நாட்டாமையை விஸ்தரிக்க ரஞ்சனிக்குள் பெட்ரோல் இல்லாமலே மனதில் 6 உயரத்துக்கு தீ மூண்டது. சாமிநாதன் போய்விட்டிருந்தான். ராகவி அருகில் உள்ள செம்பருத்தி செடியில் பூ பறித்து கொண்டிருந்தாள். அடியே, எதுக்குடி இப்போ பூவை பறிக்கிற? வாடிங்க. அதட்டி அவளை அருகில் அழைத்தாள் ரஞ்சனி. அதுவும் கையில் பூக்களுடன் அவளை நெருங்கி வந்து, பாட்டிக்கு செம்பருத்தினா ரொம்ப பிடிக்கும் தானே என்று கேட்டது. இதனால் மீண்டும் மீனாட்சி ஞாபகம் ரஞ்சனிக்குள் நங்கூரம் போட ஆரம்பித்ததும் அம்மா ஞாபகம் வந்தவளாய், அம்மா இந்த வீட்டை பார்த்தா என்ன சொல்லுவாளோ இல்லக்கா என்றான். சொல்ல என்ன இருக்கு, 20 வருஷம் கழித்து இப்போவது அப்பாவுக்கு நமக்கெல்லாம் செய்யணும்னு கொள்ளணும்னு தோணிச்சேன்னு சந்தோஷப்பட்டா தேவலை. ஆனால் அது பிடிக்காமல் எங்கேயோ போய் உட்காந்துட்ருக்கா. மாலதி திரும்பவும் இழுத்து பெருமூச்சு விட்டாள். சரி சரி கிளம்புங்க. அவங்கள பற்றி இப்போ நாம் யோசித்தா நமக்கு மூட் அவுட் ஆகிடும். எங்கேயோ அவங்க சந்தோஷமாக இருந்தால் சரி. சந்தோஷமாக இருக்கேன்னு ஃபோன் பண்ணினாங்களே, எதுக்கு நமக்கு அனாவசிய கவலை? ரஞ்சனி நடந்தபடியே சர்வசாதாரணமாக சொன்னது அரவிந்தனையும் மாலதியும் ஒரு இடி இடித்தது. எப்போ ரஞ்சனி அம்மா ஃபோன் பண்ணாங்க? கோரஸாக கேட்டனர். வீட்டை விட்டு புறப்படும் போது தான் இந்த ஜோல்னாவை எடுக்க உள்ளே போனேன்ல அப்போ. இதையே நான் அப்போவே சொல்லலை, மறந்துட்டேன். இப்போ என்ன? சடார் என்று சீறினாள். அரவிந்தன் ஒரு வினாடி ஆடி போனான். ஆமாம், எங்கே இருக்குன்னு சொன்னாலா? இது மாலதி. கேட்டேனே, டொக்குன்னு போனி வச்சுட்டாங்க. எனக்கு மூஞ்சியில் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்ல தோணலை. இப்போ அவங்க பேச்சு வரவும் ஞாபகம் வந்து சொல்லிட்டேன். விடுங்கக்கா. அவங்க இல்லைன்னா என்ன? அவங்களுக்கு பதிலாக தான் நீங்கள் இருக்கீங்களே, எனக்கு அது போதும். ரஞ்சனி இட்டு கட்டி சொல்லிய பொய்யும் அதை வளைத்து ஒடித்து அதில் மாலதியை கட்டி அழகும் மாலதியை அப்படியே சொக்க வைத்து விட்டது. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் இருக்கேன் ரஞ்சனி. நான் ஒன்றும் என் அம்மா மாதிரி வரட்டு பிடிவாதக்காரி கிடையாது. அவளுக்கு கொடுப்பினை இல்லை. சரி விடு. அரவிந்தா, அடுத்த நாம் இப்போ எங்கே போகிறோம்? நேராக வீட்டுக்கு தானே? ஆமாம். வீட்டுக்கா? பத்திரம் கைக்கு வந்திருக்கு. கோவிலுக்கு போய் சுவாமி காலடியில் வச்சு எடுத்துக்க வேண்டாமா? அப்புறமா உட்லண்ட்ஸில் தந்தூரி ஐட்டம் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு. ரஞ்சனி திரும்பவும் ஒரு சுருக்கு முடி போட்டு மாலதியை ஒரு கட்ட அரவிந்தன் கோயில் மாடு மாதிரி தலையாட்டினான். ஆசிரமம். எல்லோரும் பிரேயர் ஹாலில் கூடியிருந்தார்கள். அப்பா வந்தால் ஒரு 5 நிமிஷம் அவர் பேசிய பிறகு தியான லோகம் பாராயணம் ஆரம்பமாகிவிடும். அப்பாவும் வந்து அவருக்காக போடப்பட்டிருந்த ஜாதிபத்திரி மரத்தால் ஆன மனையில் அமர்ந்தார். எப்போதும் பிரம்மஸ்வரூபமாய் நல்ல தேஜஸ் விளங்க தெரியும் அவர் முகம் ஏனோ வாடியிருந்தது. தாடையிலும் வெள்ளை புள்ளிகளாய் சிரைக்காத முடிகள். துக்கம் அனுஷ்டிப்பவர்கள் இப்படி தான் இருப்பார்கள். இவருக்கு என்ன வந்தது? முதல் வரிசையில் அமர்ந்திருந்த மீனாட்சி அவரை கவலையோடு பார்த்தாள். முதல் நாள் நடந்து முடிந்த சம்பவங்கள் காரணமாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அப்பாவும் தனது பேச்சை தொடங்கிவிட்டார். வழக்கம் போல் அதில் நிறைய உதாரணங்கள், விளக்கங்கள். பின் ஓம்கார நாமம், அதன் பின் தியானலோகம் என்று வரிசையாக நித்திய அனுஷ்டாங்களில் சிரமப்படி எல்லாமே நடந்து முடிந்தது. இனி எல்லோருக்கும் காலை ஆகாரத்துக்கு கிளம்பி செல்லலாம். எல்லோரும் கிளம்புங்க. அப்பாவும் ஆஃபீஸ் ரூம் நோக்கி நடந்தார். மீனாட்சிக்கு அவர் அப்படி இருப்பது பொறுக்கவில்லை. பக்தவச்சலத்திடம் சொல்லிக்கொண்டு ஆஃபீஸ் ரூம் நோக்கி நடந்தாள். அப்பா முன்பணிவாக நின்றாள். என்ன மீனாட்சி அம்மா? ஒன்றுமில்லை. நீங்கள் முகத்தில் ஒரு சோகம் தெரியுது. உங்கள் முகத்தில் ஷவரம் கூட பண்ணிக்காமல் இன்றைக்கி தியான கூடத்துக்கு வந்துட்டீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோதானா? கொஞ்சம் உடம்பு சரியா இல்லை, அதோட குளிச்சேனா, அதனால் கொஞ்சம் ஜலதோஷம் வேறு, அவ்வளோதான். ஆமாம், இப்போ நீங்கள் எல்லோரும் காலை ஆகாரத்துக்கு பரிமாறணுமே, இங்கே எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிண்டு? அண்ணா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். உங்களை இந்த நிலையில் பார்க்க பிடிக்காமல் வந்தேன். இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட சமாளிக்கிறீங்க. மீனாட்சி அசராமல் அவரை மடக்க அவரிடம் ஆமோதிப்புமான பெருமூச்சு. நான் என்னன்னு சொல்ல? மீனாட்சியை கேட்டாள். சொல்லவா? அப்பாவும் சொல்லேன் பார்க்கலாம் என்கிற மாதிரி பார்த்தார். அந்த நிர்மலாவை அவ கெஞ்ச கெஞ்ச விட்டுட்டு வந்தது உங்களுக்கு சங்கடத்தை தந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெண்ணோட நிலை இப்போ எப்படி இருக்கோ, அது நல்லா இருக்கோ இல்லையோ, கஷ்டப்பட்டிருக்காளோ, கவலையாக இருக்கீங்க. சரிதானே? சரியாக தான் சொல்லியிருக்கீங்க. உதவின்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்கும்போது முடிஞ்சதை செய்யணுங்கிறது என் சங்கல்பம். எல்லோருக்கும் காசிக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணும்போது தங்களை ரொம்ப பிடித்தமான உன்னை கங்கைக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவாள்.
நான் கங்கையில் குளித்தப்போ அப்படி அர்ப்பணம் பண்ணின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அப்பா இடைவெளி விட்டார். மீனாட்சி கூர்மையாக அவர் சொல்லப்போவதை கவனித்தாள். என்னை ஆட்டி படைக்கிற சுயநலத்தை இந்த நிமிஷம் விட்டுட்டேன். இனி என் வாழ்க்கையிலே உதவின்னு யார் கேட்டாலும் என்னால் முடிஞ்சதே செய்வேன்னு அங்கே சங்கல்பம் பண்ணிட்டேன். அப்பா சொன்ன மறுவினாடி மீனாட்சிக்கு சுரீர் என்றது. இனி காஃபி குடிக்க மாட்டேன், சர்க்கரை சேர்த்துக்க மாட்டேன், உடல் நலத்துக்கு தோதா உப்பு சேர்க்க மாட்டேன் என்று அங்கும் சுயநலத்தோடு தான் நாம் எல்லோரும் சங்கல்பம் செய்து கொள்வோம். அப்படித்தான் எதையாவது சொல்லப் போகிறார் என்று பார்த்தால் மீனாட்சிக்கு அப்பாவின் ஒரு உலுக்கிவிட்டது. ஒரு மனிதன் தன் நலத்தையே அர்ப்பணித்து என்பது எப்பேற்பட்ட செயல் அர்ப்பணிப்பது. அதனால்தான் உங்கள் சங்கல்பத்துக்கு பங்கம் வந்துட்டு தான் நினச்சி கவலைப்படுறீங்களா? இல்லையா பெண்ண? நான் என்னன்னு சொல்வேன். ஒரு விதத்தில் அந்த பொண்ணை அடையாளம் கண்டுக்கிட்ட நான் கூட இப்போ உங்கள் முன்னால் ஒரு குற்றவாளியாக தான் தெரிகிறேன். நான் ஒன்று சொல்லவா? என்ன மீனாட்சி? அவளுக்கு நிச்சயம் எதுவும் ஆகியிருக்காது. அவளோட புருஷன் பேப்பர் விளம்பரத்தில் சொல்லியிருந்த மாதிரி நிச்சயம் இனி பிரச்சனை வராத மாதிரி நடந்துக்குவார்னு தான் நான் நினைக்கிறேன். நிர்மலா நிச்சயம் நல்லா இருப்பா. நீங்கள் அவளை நினச்சி கவலைப்பட வேண்டாம். இது ஆறுதல் இல்லை, சத்தியமான வார்த்தை. அவள் நல்லா இருக்காளா இல்லையாங்கிறதை கண்டறிகிறது என் பொறுப்பு. அப்படி ஒருவேளை தொடர்ந்து கஷ்டப்பட்டா அப்போ நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். அவளுக்கு நீங்கள் எந்த உதவியும் மறுத்துடலை, தள்ளித்தான் போட்டிருக்கீங்க. மீனாட்சியின் கருத்து அவருக்கு ஆறுதலாகத்தான் இருந்தது. நல்லது, நீங்கள் போய் வேலையை பாருங்கள். அப்பாவும் சகஜமாக தொடங்க இடையிட்டது தொலைபேசி. எடுத்து காதை கொடுத்தார். மறுமுனையில் டைரக்டர் பூர்ணச்சந்தர். நமஸ்காரம், நான் டைரக்டர் பூர்ணச்சந்தர் பேசுகிறேன். நாளையிலேருந்து உங்கள் ஆசிரமத்தில் ஷூட்டிங் வச்சுக்கலான்னு முடிவு செய்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அனுப்பின பேஷண்ட்டுக்கு அநேகமாக இன்றைக்கி பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சிடும். ஆஸ்பத்திரியில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஓ, ரொம்ப சந்தோஷம். இந்த நிமிஷம் நீங்கள் எனக்கு கடன் படலை, நான் தான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம்? அப்போ நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். இன்றைக்கி எங்கள் யூனிட் ஆளுங்களும் ஆர்ட் டைரக்டரும் வந்து முன்னேற்பாடுகள் செய்வாங்க. நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். தாராளமாக வரட்டும், என்னால் ஆனதை செஞ்சு கொடுக்குறேன். அப்பா ரிசீவரை வைத்துவிட்டு நிமிர்ந்தார். மீனாட்சி நகராமல் அதை கேட்டு கலங்கி இருந்தாள். டைரக்டர் பூர்ணச்சந்தர் வரப்போகிறார். ஆசிரம் களை கட்டப் போகிறது. சமூகத்தின் எந்த நடவடிக்கைகளிலும் சிக்காமல் தேமே என்று ஒதுங்கி கிடக்கும் ஜீவன்களுக்கும் சில நாட்கள் நன்றாக பொழுது போகும். ஆனால் மீனாட்சிக்கு மட்டும் அதையெல்லாம் நினைத்து வயிற்றை கலக்கியது. எப்படி பூர்ணச்சந்தரின் பார்வையில் படாமல் தவிர்க்கப் போகிறோம் என்பதே கவலையாக இருந்தது. நிச்சயமாக கடந்த முறை போல் இந்த முறை சமாளிக்க முடியாது. உங்களுக்கு ஏமா இந்த தலையெழுத்து என்று ஆரம்பித்து விடுவார் என்று மனது பயந்தது. புரொடியூசர் ரங்கராஜன் தயாரிப்பில் பூர்ணச்சந்தர் ஒரு படம் இயக்கினார். அப்பொழுதுதான் மீனாட்சியுடன் பரிச்சயமாயிற்று. லட்சமாக பூர்ணச்சந்தருக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் கொடுத்தவள் தான் மீனாட்சி. அன்று அள்ளி கொடுத்தவள் இன்று அனாதை ஆசிரமத்தில் சமையல்காரியாக இருந்தால் யாருக்குத்தான் பொறுக்கும்? நிச்சயம் பூர்ணச்சந்தர் கேட்பார். பழைய குப்பைகளை கிளறி போவது உறுதி. எதை மறக்க வேண்டும், எதை நினைக்கவே கூடாது என்று மீனாட்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறாளோ அது நேர் எதிர் திசையில் செயல்பட இருக்கிறது. என்ன செய்யலாம்? 4 நாள் திருப்பதி குருவாயூர் என்று சுற்றிவிட்டு வரலாமா? பேங்க் அக்கவுண்ட்டை பார்த்தால் போய் வரலாம் என்றது அது. அது சரி என்றும் தோன்றியது. முதல் காரியமாக பக்தவச்சலத்தை பார்த்து பேச அடுப்படி நோக்கி நடந்தாள். அவர் எதையோ தேடியபடி இருந்தார். சாம்பார் வாளியை புரட்டி போட்டு அதன் மேல் ஏறி பரணியில் ஒரு பொட்டலத்தை நோக்கி கையை துழாவி கொண்டிருக்க அதை கவனிக்காமல் அண்ணா என்று மீனாட்சி குரல் கொடுக்க அவரும் வேகமாக திரும்ப அந்த அதிர்வில் படக்கென்று நழுவி அப்படியே அவரை குப்புற தள்ளியது. க்ஷணத்தில் நடந்துவிட்டது. ஐயோ அண்ணா பார்த்து! மீனாட்சி தொட்டு தூக்கி அவரை உட்கார வைத்தாள். பக்தவச்சலத்தை குப்பர கவிழ்த்ததோடு மட்டுமில்லாமல் காலிலும் ஒரு வெட்டு. ரத்தம் சுதந்திரம் பெற்ற கைதி போல் குபுகுபு என்று பீரிட்டு தரையில் சிவப்பு பாம்பு கணக்காய் நெளிந்து ஓட மீனாட்சிக்கு மயக்கம் வராத குறை. என்னண்ணா இது, இப்படி வாளியை எல்லாம் கவுத்துட்டு போட்டு ஏறுவீங்க? இப்போ பாருங்க. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை தேடி ஓடினாள். அதை எடுத்து வந்தவள் பக்தவச்சலத்தின் முகத்தை கூட பார்க்காமல் மளமள என்று பஞ்சால் ரத்தத்தை துடைத்து மருந்து போட பார்த்தாள். வெட்டு ஆழமாக இருந்தது. துடைக்க ரத்தம் துளிர்த்தது. பக்தவச்சலம் மயங்க தொடங்கிவிட்டார். மற்றவர்களும் ஸ்ரீனிவாசனும் ஓடி வந்தனர். அடடா, வெட்டு பலமாக இருக்கே மீனாட்சி அம்மா, இது ஃபஸ்ட் எய்டுக்கெலாம் சரியாகாது. ஸ்ட்ரெச் போடணும், டாக்டர்கிட்ட தான் காட்டணும். ஐயா சாமி, வேனை ரெடி பண்ணு. ஸ்ரீனிவாசனை துரிதமானார். பக்தவச்சலமும் வேட்டி பனியன் கோலத்தோடு ஸ்ரீனிவாசன் மேல் சாய்ந்தபடி கெந்தி வேனை நோக்கி புறப்பட, மீனாட்சி அம்மா நீங்கள் தான் டோட்டலாக அடுப்படியே கவனிச்சுக்கணும்.
உதவிக்கு யாராவது கூப்பிட்டுக்குங்க. நிச்சயம் பக்த வச்சாலும் 4 நாள் காலை அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் பேச்சோடு விலகி போனாள். மீனாட்சிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நேரம் காலம் மாறி அவளையே அங்கேயே கட்டி போட விரும்புவது புரிந்துவிட்டது. இந்த மாதிரி சமயங்களில் காலத்தை எதிர்த்து போரிடுவது விபரீதமாகிவிடும். காலம் இப்படித்தான் பேசும். எதிர்க்கப் போகிறாயா என்று கேட்கும். மௌனமாக திருப்பதி, குருவாயூர். ஆசையை உதிரியவள் சமையல் கட்டில் பரவி கிடந்த இரத்தத்தை துடைக்க ஆரம்பித்தாள். என்னென்ன நடக்கப் போகிறதோ, காலம் போகும் போக்கில் போய் அதை எதிர்கொண்டுதானே தீர வேண்டும். அப்பொழுதுதானே ஜெயிக்கலாம். விடிந்தது. பாக்கெட் பால், ஹிண்டு இரண்டும் வாசல் படி அருகே கிடக்க அரவிந்தன் கதவை திறந்து அவற்றை எடுத்துக்கொண்டு திரும்பினான். பேப்பர் கனத்தது. ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லாமல் சொன்னது. உடம்பும் மனசும் ஞாயிறுகளில் லேசாவதே அனுபவத்தால் உணர முடியும். அதிலும் சென்னையில் தினசரி சிட்டி பஸ் ஏறி அல்லது ஸ்கூட்டரை மிதித்து டிராஃபிக்கில் ஓட்டுபவர்களுக்கு அன்றைய தினம் 1 கோடி ரூபாய் சன்மானத்துக்கு சமமான சந்தோஷம் தரும் தினம். ஞாயிற்றுக்கிழமைகள் வாழ்க. உடம்பில் உள்ளுறுப்புகள் எல்லாம் இதை தெரிந்து வைத்துக்கொண்டு அன்றைக்கு படபடக்காமல் இருப்பது ஆராய வேண்டிய ஒரு அதிசயமான விஷயம். அதனாலேயே குழந்தை ராகவி கூட ஆனந்தமாக உறக்கத்தில் இருந்தாள். ரஞ்சனியும் எழுந்திருக்கவில்லை. மாலதி மட்டும் எழுந்து கொல்லை வாசல் படியே உட்கார்ந்து நிதானமாக நகம் வெட்டுவது, ஈருளி சீப்பால் தலை தீவிரவாதிகள் போல் ஒளிந்திருக்கும் பெண்களை பிடித்து கட்டை விரலால் நகத்தில் வைத்து நசுக்குவது என்கிற தனது அன்றாடத்தில் இருந்தாள். முதல் நாள் ஹோட்டலில் அரவிந்தனும் செமத்தியாக கவனித்திருந்தான். பில் கிட்டத்தட்ட 500 வந்திருந்தது. சத்தியமாக மாலதி அவ்வளவு செலவு செய்து சாப்பிட மாட்டாள். மனசு வராது. அவள் கணவன் செலவழிக்க தயாரானாலும் தடுத்து அதில் ஒரு புடவை வாங்கலாம் என்று ஆசைப்படுவாள். புடவை என்றால் அப்படி ஒரு ஆசை. அது தெரிந்த ரஞ்சனி ஒரு புடவை வாங்கி தந்து விட்டாள். காட்டன் சில்க்கு தனியாக ரவிக்கைக்கு அலைய அவசியமில்லாதபடி புடவையோடு சேர்ந்தே இருந்தது. காணாமல் போன அம்மா பற்றி கவலையின்றி எப்படி இப்படி சாப்பிட்டு ஆசையாக புடவையும் வாங்கி கொள்ள முடிந்தது என்பதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகளாக இருக்கலாம். ஆனாலும் கேட்கக்கூடாத கேள்வியாகத்தான் அரவிந்தனுக்கு தோன்றியது. ஹிண்டுவை திறந்ததும் மீனாட்சி சில்க்ஸ் என்னும் துணிக்கடை விளம்பரம் கண்ணில் பட அம்மா நினைப்பில் விழுந்து பேப்பரை மடித்து வைத்தான். அவனுக்கு ஏனோ நெருடலாக இருந்தது. அரவிந்தா, நீ இப்படி இருக்கிறது நியாயமாடா என்று அவனுக்குள் ஒரு குரல் கேட்கிற மாதிரியும் தோன்றியது. அப்பா பற்றி பேசியதற்கே வீட்டை விட்டு போய்விட்டவள் இப்பொழுது அவர் கிரயப்படுத்தி தந்திருக்கும் வீட்டுக்குத்தான் சொந்தக்காரனாகிவிட்டது தெரிந்தால் என்ன நினைப்பாளோ என்று யோசித்தவன் அந்த கேள்வியில் கிடந்த பாரத்தை சுமக்க மாட்டாதவன் போல தலையை கோதிவிட்டு கொண்டு அப்படியும் இப்படியும் பார்த்தான். தொட்டியில் ஒரு குரோட்டன் செடி தண்ணீர் பார்த்து நாளாகிவிட்ட மாதிரி வாடி கிடந்தது. ஜன்னல் கிரில்களில் சிலந்தி பூக்கள். அடுக்குமாடிகளை கட்டி கொண்டு குடுத்தம் நடத்துவதும் கண்ணில் பட்டது. தாடைகள் கைகள் தடவி கொண்டபோது நரநரவென்று முடிக்கூட்டம். எப்போது சிறைக்கப் போகிறாய் என்றது. எரிச்சலாக வந்தது. எல்லாமே ஞாயிறு வேலைகள். செய்ய தவறினால் வீடு முகமும் கலையிழந்து விடும். மீனாட்சி இருந்தவரை இதெல்லாம் கண்ணில் பட்டதே இல்லை. அரவா காஃபி கொண்டுக்கிட்டு வரட்டா? உள்ளிருந்து மாலதி குரல் அனுப்பினாள். என்றான் அனிச்சையாக. 10வது நிமிடம் காஃபியோடு வந்தாள். காஃபி என்று கஷ்டப்பட்டு நம்பி குடிக்க வேண்டும். டபரா இல்லாமல் வெறும் தம்ளரில் அதீத சூட்டோடு மாலதி தந்த விதத்திலும் பொறுப்பான பெண் இல்லை. மீனாட்சி நேர் எதிரானவள். அம்மா, உன் கைக்கு காப்பு பண்ணி போடணுமா என்று விமர்சனம் செய்யும் அளவுக்கு அந்த 300 மில்லி திரவத்திலும் வெற்றி சங்கு ஊதுவாள் மீனாட்சி. அவள் வயிற்றில் பிறந்தும் இவளுக்கு அந்த சாதுரிய லாவண்யங்கள் வசப்படாமல் போய்விட்டதே. மனதில் எழும்பிய கேள்வியோடு பார்த்தான் அரவிந்தன். என்னடா பார்க்குறே? ஆமாம், இன்னைக்கு அந்த சின்ன வீட்டு சிந்தாமணியை போய் பார்க்க போறியா? அடடே, ஆமால, அவள் இன்னைக்கு சந்திக்கிறதா சொல்லியிருக்கால என்று சொல்லிக்கொண்டான். எப்படிடா அரவா, இப்படி இருக்கே? நிஜமாக சொல்கிறேன்டா. ரஞ்சன் மட்டும் இல்லைன்னா நீ முன்னுக்கு வர்றதுங்கிறது இந்த ஜென்மத்திலே சாத்தியம் இல்லடா. அவள் சலித்து கொண்டு அரவிந்தனை முறைத்தாள். என்ன பார்க்குறே? நான் கேட்டதில் என்ன தப்பு? எனக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை தெரியுமா? இப்படியே முறைச்சா எதனால் என்னன்னு கேளு. அவன் கேட்கவில்லை. அவள் தொடர்ந்தாள். அவள் எந்த குண்டை தூக்கி போட போகிறாளோ, அது எப்படி வெடிக்க போகுதோன்னு எனக்கும் ரஞ்சனிக்கும் ஒரே கவலை. நீ என்னடான்னா அவன் நினைப்பே இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கே. அரவிந்தன் மௌனமாக இவள் வரையில் சரியான ஆயுதம். அரவிந்தன் மௌனமே இவள் வரையில் சரியான ஆயுதம் என்கிற மாதிரி தொடர்ந்து வெறிக்க அவளும் விடாமல் தொடர்ந்தாள். இன்னைக்கு நீ அவளை பார்க்க போகும்போது நானும் ரஞ்சனியும் உன் கூட வர்றதா இருக்கோம். பகீர் என்றது அரவிந்தனுக்கு. நீ எதுக்கு? நீங்கள்லாம் எதுக்கு வரீங்க? அவள் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் சொல்லிட்டு போகிறேன்.
கிழிச்ச. உனக்கெல்லாம் சாமர்த்தியம் போதாதுடா அரவா. அவளும் விவரமான பொம்பளை தான். பேச நினைக்கிறவ நேராக வீட்டுக்கு வரலாம்ல. என்னக்கா சொல்கிற நீ? அவள் பயங்கர கைகாரி. அதான் வீடு தேடி வந்து பேசினா எனக்கும் ரஞ்சனிக்கும் தெரிஞ்சிடணும்னு உன்னை தனியாக வர சொல்லியிருக்கா. என்ன பேச போகிறாங்கன்னே தெரியாமல் எதுக்கு இப்படி கற்பனையை வளர்த்துக்கிட்டு போகிற? எல்லாம் தெரியும். நான் சொல்கிறத நீ நல்லா கேட்டுக்கோடா. அப்பாவுக்கு நம்ம ஞாபகம் வந்து சேர துடிச்சிக்கிட்டு இருப்பார். சேர்ந்துட்டா இவ கதி அதோ கதின்னு பயந்து போயிருப்பா. அதான் அங்கே அவரை கட்டி போட்டுட்டு உன்னை கூப்பிட்டுட்டு ஒரு வீட்டை வாங்கியதோடு ஒதுங்கிக்குங்க, திரும்ப சொந்தம் கொண்டாட வந்துடாதீங்க சொல்ல நினச்சிருப்பா. மாலதி கையை ஆட்டி சொன்ன விதத்தில் நல்ல அழுத்தம் குழப்பத்தோடு அரவிந்தன் வெறிக்க தலைமுடியை அள்ளி முடிந்தபடி ரஞ்சனியும் வந்து நின்றாள். குட் மார்னிங். என்ன காலங்காத்தால மாநாடு? கொட்டாவி பிரிய கேட்ட விதத்தில் ஒரு வித குத்தல். வா, எல்லாம் அவளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவர்கிட்ட போய் எதுக்கு காலங்காத்தால அந்த பேச்சு? அதான் நான் கூட போக போகிறேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், சாமிநாதன்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சா? அதெல்லாம் வரல. ஆமாம், என்னை ஏன் விட்டுட்டு நானும் தான் வரப்போகிறேன். மாலதி ஒரு வித ஆவேசத்தை குறைத்தபடி கேட்க ரஞ்சனிக்குள் சனியன் சனியன் என்று ஒரு குரல் ஒலிக்க, அடங்க நீங்களும் தான்க்கா என்றால் இழுத்து. நீங்கள் யாரும் என் கூட வரக்கூடாது. இது என் குடும்ப விஷயம். க்ஷணமும் தாமதிக்காமல் சீறினான் அரவிந்தன். உன் குடும்ப விஷயமா? அப்போ நாங்கள் யார், தெருவில் போகிறவங்களா? மாலதி பேச்சோடு மோவாய்க்கு வலக்கையை கொண்டு செல்ல ரஞ்சனியும் உரைத்தாள். எனக்கு எதிராக பேச யாரும் என் குடும்பம் கிடையாது, போதுமா? அரவிந்தன் எழுந்து நின்றான். இதம்மா ஒரு பரிசு என்று கருதும் ஞாயிற்றுக்கிழமை காலை வேறு விதமாக மாறத் தொடங்கியது. என்னடா அரவா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிறே? நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? அவள் ஜாலக்காரிடா. அதோட ஒரு பொம்பளை புத்தி இன்னொரு பொம்பளைக்கு தான் தெரியும். நாங்கள் வரோம். நீ இதை புரிஞ்சிக்காம இப்படி பேசாத. மாலதியிடம் சுரிது குறைய தொடங்கியது. ரஞ்சனி அக்கா விடுங்க, அவரே போயிட்டு வரட்டும். வந்து என்ன பேசினாங்கன்னு சொன்னால் சொல்லட்டும், இல்லாட்டி தெரியாமல் ஒன்றும் போயிட போகிறதில்ல. எப்படி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியும், வாங்க. ரஞ்சனி மாலதியை கிளப்பினாள். அவனோ வேகமாக பாத்ரூம் நோக்கி போய்விட்டான். மாலதிக்கு ஒரே பதைப்பாக இருந்தது. ரஞ்சனி என்ன இவன் இப்படி நடந்துக்கிறான்? மாலதி ரஞ்சனியிடம் வருத்தத்தை சொல்ல, பார்த்துங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இவர் அப்படியே உங்கள் அம்மா. ஒன்று பிடிச்சா பிடிச்சது தான். நான் இவர்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு யோசித்து பாருங்க என்று கிடைத்த சந்தர்ப்பத்தில் ஒரு கோல் போட்டு மாலதியும் கட்டியவள் தொடர்ந்து நின்றால் பேச்சு வளரும் என்று நழுவினாள். பாவம் மாலதி என்ன செய்வது என்று குழம்ப ஆரம்பித்து விட்டாள். ஆஞ்சநேயர் கோயிலில் அவ்வளவாக கூட்டம் இல்லை. சாவித்திரி காத்து கொண்டிருந்தாள். ஹெல்மெட் கையுமா வேர்வை வலித்தபடி அரவிந்தன் வரவும் நெகிழ்வோடு அவனை எதிர்கொள்ள தயாரானாள். கை கூப்புவதா, இல்லை சகஜமாக சிரிப்பதா, இல்லை பார்ப்பதா என்று ஒன்றும் பிடிபடாமல் அவளை குழப்பத்தோடும் பார்த்தான். வாப்பா, நீ மட்டும்தான் வந்திருக்கியா? ரஞ்சனியை கூட்டிக்கிட்டு வரலையா என்று சாவித்திரி இதமாய் ஆரம்பித்தாள். அவனுக்கு ஆச்சரியம். அங்கே அவர்கள் அளந்து வைத்திருப்பதற்கு நேர் எதிரான பேச்சு. இல்லை, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். அவள் வந்தால் உங்களுக்கு சங்கடமாக இருக்கலாமோன்னு தவிர்த்திட்டேன். நிதானமாக சொல்லி முடிக்க அவளுக்கு அதிர்ச்சி. எனக்கு சங்கடமா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உன் மனைவி குழந்தையை பார்க்க நினைச்சேன். வழி இல்லாமல் போச்சே. அவனுக்குள் ஆச்சரியம் அதிகரித்தது. சரி, என்ன விஷயம்? எதுக்கு இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ எங்களை பார்க்க ஆசைப்பட்டீங்க? அப்படி உட்கார்ந்து பேசுவோமா? அவள் கை காட்ட அவனும் ஆமோதித்தவனாக ஆஞ்சநேயர் பார்வை பரவலாக விழும் அந்த பிரகாரத்தின் ஒரு மூலையில் போய் அமர அவள் புடவை தலைப்பை தலைக்கு இழுத்து போர்த்தி கொண்டு அவனை ஒரு மாதிரி பார்த்தாள். கண்கள் கலங்கி ஜலசேர்க்கை ஆரம்பித்திருந்தது. வர சொல்லிட்டு கண் கலங்கினா என்ன அர்த்தம்? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீ வந்ததே சந்தோஷம், வேற ஒன்றும் இல்லை. சரி, விஷயத்துக்கு வாங்க. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சா? இல்லை, தெரியல. நல்லா தேடினீங்களா? இப்போ எதுக்கு அந்த கேள்வி? விஷயத்துக்கு வாங்க. தப்பாக எடுத்துக்காதப்பா. உங்கள் அம்மா வீட்டை விட்டு போயிருக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக இந்த சமயத்தில் அவங்க போனது எனக்கு பெரிய இழப்பு. நீங்கள் பேசுகிறதே புரியல. நீங்கள் பேச வந்ததுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய இருக்குது. நீங்கள்லாம் என்னை ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. குறிப்பாக உன் அம்மா என் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. விஷயத்துக்கு வாங்க.
நான் வந்திருக்கிறது நறுக்குன்னு 4 வார்த்தை பேசிட்டு போக இல்லை அரவிந்தா. நிறைய பேச வேண்டியிருக்கு. நிறைய பேச என்ன இருக்குது? இத்தனை வருஷம் இல்லாமல் அப்பா எங்களுக்கு வீடு வாசல்னு வாங்கி தரேன்னு சொல்லவும் உங்களுக்கு பயமாக போச்சா? பயப்படாதீங்க. இப்போ கூட இந்த வீட்டை வாங்கிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ரஞ்சனி தான் அதில் தப்பு இல்லைன்னு சொல்லி என்னை கட்டி போட்டுட்டா. அப்போ நான் ரஞ்சனிக்கு தான் நன்றி சொல்லணும். சாவித்திரியின் பதில் அரவிந்தனை கூர்மையாக்கியது. அரவிந்தா, அது உன் சொத்து, உன் அப்பா சொத்து. பிள்ளைக்குத்தானே சேரணும். என் ஆசை அது உனக்கும் உன் அம்மாவுக்கும் தான் கிடைக்கணும். உன் அம்மா ஒரு ஓரமாக நான் இருந்துக்க அனுமதிச்சா போதும்பா. அவனிடம் திக்கு முக்காடல். உனக்கு நான் இப்படி பேசுகிறது ஆச்சரியமாக இருக்கலாம். நீ இப்போ என்கிட்ட பேசின விதத்தை வச்சு பார்த்தா நான் உங்களை கண்டித்து எச்சரிக்கை செய்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ தான் கூப்பிட்டுருப்போன்னு நினச்சி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமாக இல்லைப்பா. உன்னை கூப்பிட்டது நீ நினைக்கிற மாதிரியான விஷயத்துக்கு சத்தியமாக இல்லை. சாவித்திரி இடைவெளி விட அரவிந்தன் ஆச்சரிய உச்சிக்கே போய்கொண்டே, அப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க என்று கேட்க அவள் கண்கள் ஆஞ்சநேயரை பார்த்தன. கைகள் கூப்பின. கண்களை மூடி சில நொடிகள் பிரார்த்தித்தவள் மெல்ல திறந்து, நான் இப்போ சொல்கிறதை கேட்டு நீ அதிர்ச்சியாகக்கூடாது என்றால் நிதானமாக. சொல்லுங்க. உன் அப்பா ஒரு திருத்த முடியாத ஈன ஜென்மம். அதில் பாதாளத்தில் விழுந்துட்டுருக்காரு. அவரை காப்பாற்றணும்னு சொல்கிறதுக்காக இங்கே வரல. பீடிகை போடாதீங்க. வேறு என்னத்தான் விஷயம்? உங்கள் அப்பா சொத்தில் நையா பைசா அவர் சம்பாதிச்சது கிடையாது. அவ்வளவும் உன் தாத்தா சம்பாதிச்சது. அது சரி, அதுக்கென்ன?